ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கா. எல்லாமே பிரஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா? அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால, அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸா இது? ஆளானுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு யாரை பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் யாராவது, தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளாவில் பேச முடியுமா? கர்நாடகாவில் பேசுகிறாங்களா? தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்லை. நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுவீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவா பேசுகிறீங்க.